அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி எல்லா கேர்ள்ஸ்க்குமே இது அன்அவாய்டபிள் கேள்வி என்னன்னா ஸ்கின் கேர் எக்ஸ்டர்னல் என்னதான் வந்து இன்டர்னல் பியூட்டி இம்பார்ட்டன்ட் சொன்னாலும் அந்த எக்ஸ்டர்னல் பியூட்டி மேல ஒரு கிரேஸ் இருக்கதான் செய்யுது. இந்த கிளியர் ஸ்கின் வேணும் பியூட்டிஃபுல்லா அப்கீப் அதுல எந்த தவறுமே இல்லம்மா. கண்டிப்பா இல்ல பெண்கள் மட்டும் இல்லம்மா, என்ன மாதிரி இளவயது ஆண்களே ஸ்கின் நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறோம். நான் காலையில கண்ணாடியில போய் 68 வயசுல ஸ்கின் நல்லா இருக்கா பஞ்ச் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் கரெக்டா இருக்கா பிஞ்சு டெஸ்ட் கூட பண்ணி பாக்குறேன். அது ஏன்னாக்கா ஸ்கின்னு வந்து நல்லா இருந்ததுன்னா கட்டு நல்லா இருக்குன்னு அர்த்தம். கட்டும் நல்லா இருந்து ஸ்கின்னும் நல்லா இருக்குன்னா உடல்நிலை சரியா இருக்குன்னு அர்த்தம். இது மூணும் சரியா இருக்கிறதுனால மனநிலை சரியாகும். அதனால எல்லா நிலைகளும் சரி பண்றதுக்கு ஸோ பெண்கள் அழகாக இருக்க வேண்டும் என்பதோ அல்லது ஸ்கின் நல்லா இருக்குது என்பதோ அதுல எந்த தவறும் இல்லை. அது அடைவதும் சுலபம். உங்களுக்கு அதுல என்ன கேள்வி இல்ல? அதுல ஒரு அப்சஷன் மாதிரி ஆயிடுது. கொரியன் ஸ்கின், இந்த கொரியன் டிராமா, இந்த பிடிஎஸ் எல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எனக்கு அந்த மாதிரி ஸ்கின் வேணும்னு நம்ம இந்தியன் கேர்ள்ஸ் நினைச்சு நிறைய மெத்தட்ஸ் எடுக்கிறாங்க. கொரியன் ஸ்கின் வந்து நான் கொரியாவுக்கு போயிருக்கேன், சியோலுக்கு. அது போயிருக்கேன் விண்டாய் கூட சாம்சங் கூடயும் பிசினஸ் பண்றதுக்கு. கொரியன் ஸ்கின் இஸ் ஜெனட்டிக். அது வந்து மித்து தான். கொரியன் ஸ்கின் இஸ் a myth. இப்போ இந்த ஸ்கின்னுக்கு நீங்க நல்லா சாப்பிட்டா போதும். பட் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது வேணுமா அப்படின்னா யூ நீட் டு அவாய்ட் இன்ஃப்ளமேஷன். அதுக்கு ஒமேகா 3 டெஸ்ட் பண்ணுங்க. ஒமேகா 3ல ஏஏஇபிஏ ரேஷியோ இல்லை அல்லது ஒமேகா 3 இண்டெக்ஸ் சரியா இல்லைன்னா 4 கிராம் ஒமேகா 3 சாப்பிடுங்க. இன்னும் அட்வான்ஸ்டா வேணும்னா இபிஏ சரியில்லையா டிஹெச்ஏ சரியில்லையான்னு பார்த்து டிஹெச்ஏ சரியா இருக்கு ஆனால் இபிஐ இல்லைன்னா வெறும் இபிஐ மட்டும் சாப்பிடுங்க. இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹார்ட் ஆல்சோ. ஓகே. அப்புறம் கொலாஜன் சாப்பிடணும். ஆமா அந்த கொலாஜன் வந்து ஷுட் பி அ மெரைன் கொலாஜன். ஃபிஷ்ஷு இல்லது பீஃபு ஓகே இல்லது சிக்கன் கொலாஜன் அப்படி சாப்பிடுங்க. ரெக்கமெண்டட் டோசேஜ் வந்து 10 கிராம் பர் டே. மூணாவது வைட்டமின் சி சாப்பிடுங்க. இந்த வைட்டமின் சியில மட்டுமா மாத்திரையா சாப்பிட்ற வைட்டமின் சிக்கு ஒரு பலன், ஐவியில போட்டுக்கிற வைட்டமின் சி ஒரு பலன். ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணெய்க்கு தனியாக மாத்திரை எனக்கு ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அதாவது நான் 5 நாளைக்கு ஒரு முறை 4 கிராமோ 10 கிராமோ வைட்டமின் சியை ஒரு ஐவியா போட்டுக்கிறேன். பட் எல்லாரும் அப்படி போடணும்னு இல்லை. அதுக்கு பதிலாக நான் வந்து சில நேரத்தில் சிட்ரஸ் ஃப்ரூட் சாப்பிட்றேன், ஸ்ட்ராபெரி சாப்பிட்றேன், ரெட்டு பெல் பெப்பர் இருக்குல்ல குண்டு மிளகாய், அதில் வந்து பச்சையை விட 6 மடங்கு வைட்டமின் சி இருக்கு. ஸோ நீ பச்சையா வாங்கிறதுக்கு பதிலாக ரெட்டு பெல் பெப்பராக வாங்கி சாப்பிடு. வைட்டமின் இ சாப்பிடுங்க. அதை நட்ஸு ஸ்பினாச்சு இது மாதிரி சாப்பிட்டாலும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிளைசின் சாப்பிடுங்க 10 கிராம் எவ்ரிடே.